ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா. ஸ்டோரி வேல்யூ செஷன்ல கூர்மாவதார கூர்மாவதாரத்தோட கதைய அடியோங்கள் கத்துருக்கோம். அத அடியன் ஆச்சாரிய அனுகிரகத்துல சுருக்கி விண்ணப்பிக்கிறேன். கூர்மாவதாரம் தசாவதாரத்துல 2வது அவதாரம். கூர்மாவதாரம் எப்படி ஆரம்பிக்கிறது? துர்வாச மகரிஷியோட சாபத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. துர்வாச மகரிஷி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அவருக்கு பிரசாதமா ஒரு மாலை கிடைச்சது. அந்த மாலைய அந்த மாலைய நம்ம தேவேந்திரனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சார். அப்ப அவர் ஸ்வர்க்கத்துக்கு போனார். அப்பா சொன்னார், இந்திரா இந்திரா இந்த மாலையை எடுத்துக்கோ, இது மகாலட்சுமி பிரசாதம். இந்திரன் ஐராவதத்து மேல போயிட்டு இருக்கான். இந்திரன் என்ன பண்ணிருக்கணும்? ஐராவதத்திலேருந்து கீழே இறங்கி கை கூப்பி அந்த மாலைய வாங்கிட்டு இருக்கணும். ஆனா இந்திரன் என்ன பண்ணா? ஐராவதா அந்த மாலையை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். ஐராவதம் அதோட தும்பிக்கையால அந்த மாலையை எடுத்தது, கால் கீழே வச்சுது. அதுக்கப்புறம் அது மிதிச்சிருது. துர்வாச மகர்ஷி ரொம்ப கோபம் வந்துருச்சு இத பார்த்து. அதனால அவர் சாபம் கொடுத்துட்டார். இந்திரா உன்னோட ஐஸ்வர்யத்தினால உனக்கு ரொம்ப கர்ப்பமா இருக்கு. கொஞ்ச நாள்ல உன்னோட ஐஸ்வர்யம் எல்லாமே காணா போயிடும் அப்படின்னு அவர் சாபம் கொடுத்துட்டார். கொஞ்ச நாள் கேச்சு அசுரர்களும் தேவர்களும் சண்டை போட்டா. அசுரர்கள் ஜெயிச்சுட்டா. ஸ்வர்கலோகத்தை ஆக்கிரமிச்சுட்டா. தேவர்களை விரட்டி விட்டுட்டா. தேவர்களுக்கு இருக்க கூட இடம் இல்லை. அதனால பெருமாள் கிட்ட சரணடைஞ்சா. அப்ப பெருமாள் சொன்னா, உங்களுக்கு அசுரர்களை ஜெயிக்கணும்னா பலம் வேணும். பலம் உங்களுக்கு அமிர்தம் சாப்பிட்டேன்னா கிடைக்கும். சுவாமி, எங்களுக்கு அமிர்தம் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு தேவர்கள் கேட்டா. அப்ப பெருமாள் அதுக்கு சொன்னார், வேற எங்கேயோ இல்லப்பா, நான் படுத்துன்னு இருக்கேனே இந்த பார்க்கடல், இதை நீங்க கடைஞ்சங்கன்னா உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொன்னார். அதுக்கப்புறம் தேவர்கள் கேட்டா, சுவாமி இவ்வளோ பெரிய பார்க்கடலை நாங்க எப்படி கடையோம்? அதுக்கு பெருமாள் சொன்னார், நீங்க மந்தரமலைய மத்தாக வச்சுக்கோங்கோ, வாசுகி என்கிற பாம்ப நாள் ஆக வச்சுக்கோங்கோ, அதுக்கப்புறம் அசுரர்களை கூப்பிடுங்கோ. ஏன்னா இது ரொம்ப பெரிய காரியம், உங்களால இது தனியா பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தேவர்களும் அசுரர்களும் மந்தரமலைய தூக்கலான்னு வந்தா. அப்ப அவ தூக்கி தேவர்கள் எவ்வளவு பேர்? 33 கோடி. அசுரர்கள் எவ்வளவு பேர்? 66 கோடி. டோட்டலா 99 கோடி பேர். அவ மந்தரமலைய தூக்க பார்த்தா. கொஞ்ச தூரம் தூக்கினா. அதுக்கப்புறம் அவளால முடியல. அதனால கீழே போட்டுட்டா. தேவர்களும் சில தேவர்களும் நசுங்கினா, அசுரர்களும் நசுங்கினா. நசுங்கி போன அசுரர்களை பாக்கி அசுரர்கள் அவளோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா. ஏன்னா அவ கிட்ட வைத்தியம் எல்லாம் இருந்தது. ஆனா பாக்கி தேவர்களால நசுங்கி போன தேவர்களை காப்பாற்றவே முடியல. அதனால திருப்பி அவ பெருமாள் கிட்ட சரணடைஞ்சா. அப்ப பெருமாள் கருடன் மேல வந்து அந்த நசுங்கி போன தேவர்கள் கட்டாட்சிச்சார். அவளா சரியாயிட்டா. அதுக்கப்புறம் கருடா இந்த மந்தரமலைய தூக்கி பார்க்கடல்ல வை அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப கருடன் அனாயாசமா அந்த மந்தரமலை அவரோட முதுகுல வச்சுண்டு பெருமாளை கீழே இறக்காம பார்க்கடல்ல வச்சார். அதுக்கப்புறம் வாசுகியோ வந்தது. வாசுகிக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா அங்க கருடன் இருந்த. பெருமாளுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால பெருமாள் சொன்னார், கருடா கொஞ்சம் பின்னாடி போ. அதுக்கப்புறம் கருடரும் பின்னாடி போன. அதுக்கப்புறம் வாசுகியும் வந்துச்சு. பாக்கி அசுரர்களும் வந்துட்டா. அதுக்கப்புறம் அவ கடைய ஆரம்பிச்சா.
இப்ப இந்த மந்திரமலை அப்படியே முழுக ஆரம்பிச்சிருது. அதனால பெருமாள் கூர்மா அவதாரத்தை எடுத்து அந்த மந்திரமலைய அவரோட முதுகல தாங்கினார். இததான் பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்துல சாதிக்கிறார். தத்வா வபுஷ்காட்சபம் அத்புதம் மஹத் பிரவிஷ்யதோயம் கிரிமுச்சஹார. அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்துல அதோட 3வது ஸ்லோகத்துல கூர்மாவதாரத்தை பத்தி சாதிக்கிறார். அவ்யாசுர்புவனத்ரை மனவிரதம் கண்டோ யனைரத்ரண நித்ராணஸ்ய பரஸ்ய கோதவ குஷோ நிஷ்பாசவாதோர்பயः யத்விக்ஷேபண சம்ஸ்கிருதோ ததிபயः பிரேக்கோலபத்யங்கிக நித்யாரோஹணதர்பிருதோ விஹரதே தேவசைவ ஸ்ரீயா. பெருமாளுக்கும் தாயாருக்கும் பார்க்கடல்ல இருக்கிற அலைகள்லாம் அப்படியே ஒரு பரியங்கமா அமையறது. அதுக்கப்புறம் பார்க்கடலை கிடையாச்சே மந்தரமலை இப்படி ஆடுறது. அது பெருமாளோட முதுகலை அப்படியே நல்லா சொரியரா மாதிரி இருக்கு. இப்படி பெருமாளும் தாயாரும் சூக்ஷமா கூர்மாவதாரத்துல இருக்கா. அதுக்கப்புறம் கடைய ஆரம்பிச்சு தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சின்றிருக்கா. நிறைய விஷயங்கள்லாம் வெளியே வருது. முதல்ல விஷம் வருது, பரமசிவனார் எடுத்துக்கிறார். அதுக்கப்புறம் ஐராவதம் என்கிற யானை வந்தது, அத தேவர்கள் எடுத்துண்டா. அதுக்கப்புறம் கௌஸ்துபம் என்கிற மணி வந்தது, அதை பெருமாள் எடுத்துண்டார். அதுக்கப்புறம் உச்சைஷவஸ் என்கிற அஸ்வம் வந்தது, அதை அசுரர்கள் எடுத்துண்டார். அதுக்கப்புறம் அப்சரசுகள் வந்தா. யாரை எடுத்துக்கலாம் அவ யோசனை பண்ணிண்டா. அப்ப அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலான்னு அவளை விட்டுட்டா. அதுக்கப்புறம் காமதேனு என்கிற பசு வந்தது, அத ரிஷிகள் எடுத்துண்டா. அதுக்கப்புறம் தேவர்களும் அசுரர்களும் கிடைஞ்சிருக்கா. அவளால கொஞ்ச நாள் கேட்க முடியல. அதுக்கப்புறம் அவளே ஆயிரக்கணக்கான அவதாரங்கள் எடுத்து அவளே தானே பார்க்கடலை கடைஞ்சார். அப்பதான் லக்ஷ்மி தேவி வந்தா. அதுக்கப்புறம் தன்வந்திரி பகவான் அமிர்தத்தோட வந்தார். இந்த கூர்மாவதார காலத்திலே பெருமாள் வேற நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கா. கூர்மாவதாரம் தான் பிரதானமான அவதாரம். அதுக்கப்புறம் மந்தரமலை அப்படியே துள்ளி குதிச்சுதான். அதுக்கு பெருமாள் இன்னொரு அவதாரம் செய்து அந்த மந்தரமலையை அப்படியே அமைக்கினார். அதுக்கப்புறம் பெருமாள் ஆயிரக்கணக்கான அவதாரங்கள் எடுத்து தானே பார்க்கடலை கடைஞ்சார். அதுக்கப்புறம் மோகினி அவதாரம் எடுத்து வெறும் தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கணும் அப்படி ஏற்பாடு பண்ணார். ஆசுகவி சாதுபோக ஸ்ரீநிதி சுவாமி அவரோட நூல் அவதார கீதத்துல கூர்மாவதாரம் பத்தி ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். மந்தராச்சலம் விப்ரதே சுகம் தேவதானவா கிருஷ்ண மஞ்சசா சம்யகாயிதம் ஸ்வேன பாணினா கூர்ம ரூபிணே தே நமோ நமஹ. சந்தோஷ் சர்வஜித் ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னேன். கேட்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது. ஒன்றும் கமெண்ட் சொல்றதுக்கே ஒன்றும் இல்லை. அதாவது ஒன்றும் இல்லைன்னு வார்த்தைகள் போறாது. அவ்வளவு சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா சொன்னேன். ஆசீர்வாதம். க்ஷேமமா இருக்கும். நன்னா சொன்னேன். அது மாதிரி இது மற்ற குழந்தைகளுக்கு கட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லலைனால இவரில் இங்கிலீஷ் கலக்கல. அது எனக்கு ரொம்ப பிடிக்குது. எனக்கு பாஷை தேசம் அது மாதிரி இல்லை. என்ன ஆகுனா எல்லா பாஷையும் கலந்து பேசும்போது எந்த பாஷையும் ஆழமா தெரிஞ்சுக்காது போயிடுவோம். அதனால அவர் இங்கிலீஷ் பதம் வந்ததாவே தெரியல எனக்கு. நன்னா சொன்னேன். ஸ்பஷ்ட உச்சாரணம். அல்ப பிராணம் மகா பிராணம்லாம் கரெக்டா நன்னா உச்சரிக்கிறேன். அதுவா இருக்கும். இவரும் ஸ்லோகம் எழுதுவரா வரணும் அப்படின்னு எனக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த பரம்பரை கூட அடிய தோப்பனா அடிய மகன் வரை பௌரோகித்யம் தெரிஞ்சுவா. அடிய தகப்பனா அதை கத்துக்கல. நீ கத்துட்டு மேல சொல்லணும். நீ அந்த வம்சமா வந்தது விடப்படாதுங்கிற இவரை ஸ்லோகம் எழுதுவரா வரணும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை அடிய பண்ணிக்கிறேன். பெருமாள்
धन्योस्मि.